வெல்கம் டு சுத்தி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல எலக்ட்ரிக் ரிலேட்டான வீடியோ எல்லாமே ப்ராக்டிக்கலா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எதை பத்தின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி பெட் கிரைண்டர் தாங்க. இது வந்து கோயம்புத்தூர் பிராண்டுங்க. இதில் சப்ளை கொடுத்து பார்த்தோம்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகி ஓடுது. அழுத்தி பிடிச்சாதான் கிரைண்டர் ஓடுது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்லோவாக ஓடுது, சவுண்டும் அதிகமாக வருதுன்றக்காக கொடுத்துருக்காங்க. இந்த லட்சுமி பெட் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 1963 இருக்குங்க. ஒரிஜினல் லட்சுமி பிராண்டுங்க. இது எப்படி சரி பண்ணுறங்கிறத நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டாப் கவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாப்பரை ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டாப்பரை பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பாட்டமில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுன்றனால. இப்போ டாப் கவரை அழுங்க அப்படி கழட்டிடலாங்க. இந்த வெட் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா பெல்ட் பார்த்தீங்கன்னா உறைஞ்சு ஓடி ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. இது புதுசு மாற்ற வேண்டி இருக்கும். கிரைண்டரோட வீலை சுற்றி பார்த்துடலாங்க. சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரக்குன்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அதே மாதிரி வீல் ஆட்டினோம்னாலும் சேக் இருக்கு. நமக்கு இதுக்குள்ளே வர்ற பேரிங் தான் போயிருக்கும். அது பேரிங் வந்து புது பேரிங் மாற்றணும். பாரு, இந்த மாதிரி சேக் இருக்கு. இந்த கிரைண்டரில் ஸ்டக்கான சுவிட்சை கழட்டிடலாங்க. இந்த சுவிட்சை கழட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ வரும். அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிடலாங்க. இந்த மாதிரி 2 ஸ்க்ரூவும் கழட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சை அழுங்க அப்படி கையில் எடுத்துக்கலாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பட்டன் இருக்கும். அந்த புஷ் பட்டனையும் மேலே அப்படி இந்த மாதிரி தள்ளி எடுத்துக்கலாங்க. கிரைண்டர் சுவிட்சில் இந்த மாதிரி தான் ஃபிட் ஆகிருக்கும். இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா அழுங்க அப்படி கழட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா நமக்கு பெல்ட் ஈஸியாக வந்துடும். இந்த வீலை கழட்டிடலாங்க. இந்த வீலை கழட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். ஒரு 4 ஸ்க்ரூவையும் கழட்டினா தான் இந்த வீல் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ கழட்டிட்டேங்க. அடுத்தது செகண்ட் ஸ்க்ரூ. தேர்ட் ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சுங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக உள்ள ஸ்க்ரூவையும் கழட்டிடலாங்க. இந்த லாஸ்ட்டாக உள்ள ஸ்க்ரூவையும் கழட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு அழுங்க அப்படி எடுத்துக்கலாங்க. கிரைண்டர் பாடிக்குள்ள பாருங்க, நம்ம மாவாட்டும் போது உள்ள இறங்கின மாவு தாங்க இது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணணும். கிரைண்டர் பாடியிலேருந்து மோட்டரை வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 சைஸ் போல்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் அப்படி கழட்டி விட்டுக்கிறோம். அதோட எர்த்தும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி போல்ட்டு நான் லூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ரு ஒழுங்கா அப்படி வந்துருங்க. இதுக்குள்ள பாருங்க, உள்ள இறங்கின மாவெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கு. மோட்டரை தனியாக எடுத்து வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாடியில் உள்ள இந்த மாவெல்லாம் கிளீன் பண்ணுங்க. பாருங்க, உள்ள இறங்கின மாவெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு பழைய பிரஷ் வச்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கிறோங்க. பாடியில் இருந்த மாவு தாங்க இது. இந்த பேரிங் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு செக் பண்ணிடலாங்க. பாருங்க, பால்ஸ் எல்லாம் வந்து கொட்டிருச்சு. அவுட்டர் கோன் தனியாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கி ரஸ்ட் ஆகி இன்னர் கோன் பாருங்க இதுலயே மாட்டிருக்கு. கிரைண்டர் ஸ்லோவாக ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லோவாக ஓடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் தான். இந்த கெப்பாசிட்டர் கனெக்ஷனை கழட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் கழட்டி விட்டுட்டு வேல்யூ எவ்வளோன்னு செக் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ செக் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 6 MFT வேணும். பாருங்க, 6 MFT. இப்போ இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ தான் இருக்குதான்னு செக் பண்ணிடலாம். கெப்பாசிட்டர் 2 ஒயரும் 2 ப்ரோப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.90 தான் காட்டுது. ஆவரேஜா 2.90. இப்போ இந்த கெப்பாசிட்டர் வீக்காக தான் இருக்கு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் கழட்டிட்டு 6 MFT உள்ள புது கெப்பாசிட்டர் மாற்றணுங்க. இந்த கிரைண்டருக்கு தேவையான புது பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வந்துருக்குறேங்க. பாருங்க, பேரிங் வச்சு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் ஆன பெல்ட், புது பெல்ட் மாற்ற போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில் சீலும் வச்சு பார்த்துக்கலாம். ஆயில் சீலும் கரெக்டாக இருக்கு. ஸ்ட்ரக்கான சுவிட்சு, புது சுவிட்சு வாங்கியிருக்கோம். 6 MFT உள்ள கெப்பாசிட்டர் புதுசு ஒன்று வாங்கியிருக்கிறேங்க. நம்ம வாங்கிட்டு வந்த புது பேரிங்க ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கீழே ஒரு கட்டை வச்சுக்கிட்டு புது பேரிங்க பிரித்து இதில் இறக்கிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அலுமினிய பாடி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேரிங்க கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு இறக்கிடலாங்க. பேரிங் இறக்கும்போது ஆப்போசிட்டாக தட்டிக்கலாங்க. ஏன்னா ஒரு சைடு ஏறிடுச்சுன்னா பேரிங் கரெக்டாக இறங்காது. ஃப்ரீயாக சுற்றணும் பேரிங்கு. பேரிங் பாருங்க இந்த மட்டத்துக்கு இறங்கணும்.
அப்போ தான் நம்ம கிரைண்டர் வந்து வீல் கரெக்டாக ஃபிட் ஆகும். அதே சமயத்தில் ஃப்ரீயாக சுற்றணும். அடுத்ததான் ஆயில் சீல் ஃபிட் பண்ணிடலாங்க. புது ஆயில் சீல் எடுத்துக்கிட்டு இந்த வீலில் இந்த ஆயில் சீலை ஃபிட் பண்ணிடலாங்க. வீலுக்குள்ள இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆயில் சீல் மட்டத்துக்கு வர்ற மாதிரி தட்டிக்கணுங்க. இந்த மாதிரி சுற்றி வர அடிச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரே சைடு அடித்தோம்னா ஆயில் சீல் ஒரு சைடு ஏறிக்கும். அப்புறம் ஆயில் சீல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்க, ஆயில் சீல் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீலை வந்து பேரிங்கில் ஃபிட் பண்ணிடலாங்க. பாருங்க, உங்களுக்கு பேரிங் தெரியும். இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா அந்த வீலில் கரெக்டான பொசிஷனில் மட்டத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம இறக்கணும். மட்டத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாங்க. அப்போதான் பேரிங் உள்ளே போய் சீட் ஆகும். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக அடிச்சுக்கலாங்க. இப்போ பேரிங் பாருங்க, அந்த வீலுக்குள்ள கரெக்டாக மட்டத்தில் சீட் ஆயிருக்கு. நமக்கு வீலும் ஃப்ரீயாக சுற்றுது. இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். அப்போ தான் நம்ம பேரிங் இறக்குனது கரெக்டாக அர்த்தம். நம்ம வாங்கிட்டு வந்த புது கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் ஃபிட் பண்ணிடலாங்க. கெப்பாசிட்டர் லைனில் இந்த மாதிரி ஒயரை முறிக்கலாங்க. இன்னொரு லைனையும் கனெக்ட் பண்ணிடலாங்க. இப்போ கனெக்ஷன் முடிஞ்சிடுங்க. இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண ஒயரை இன்சுலேஷன் பண்ணிடலாங்க. அடுத்த கனெக்ஷனையும் இன்சுலேஷன் பண்ணிடலாங்க. கெப்பாசிட்டர் லைன் கொடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ கிரைண்டர் மோட்டரை பாடியில் ஃபிட் பண்ணிடலாங்க. அது கூடவே சேர்த்து நம்ம பெல்ட்டும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு
மட்டத்துக்கு வர மாதிரி வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் வீலை ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த கிரைண்டர் வீலை கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச அதுக்குண்டான ஸ்க்ரூவை அதில் ஃபிட் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ போட்டிருக்கோம். அடுத்தது செகண்ட் ஸ்க்ரூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்க்ரூங்க. லாஸ்டா உள்ள ஸ்க்ரூவையும் இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி அந்த 4 ஸ்க்ரூவையும் இப்போ டைட் வச்சிடலாங்க. டைட் வைக்கும்போது நம்ம எப்பவுமே ஆப்போசிட்டா வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஏறி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி 4 ஸ்க்ரூவும் ஆப்போசிட்டா டைட் வச்சுக்கிறேங்க. புது பெல்ட்டை இந்த வீலில் ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி வீலில் வச்சுக்கிட்டு லைட்டாக சுற்றினோம்னா நமக்கு மோட்டர்லையும் வீல்லையும் கரெக்டாக ஃபிட் ஆயிரும். டைட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. புது சுவிட்சை கனெக்ட் பண்ணிடலாங்க. புது சுவிட்சை எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான ஸ்க்ரூவை பாடியில் போட்டு டைட் வச்சிடலாங்க. அடுத்த ஸ்க்ரூவையும் போட்டுக்கிறோம். ரெண்டு ஸ்க்ரூவையும் இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறேங்க. கிரைண்டர் பாடியில் வர்ற அந்த புஷ் பட்டனை அந்த சுவிட்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக சீட்டிங் ஆயிரும். நம்ம ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ டாப் கவர் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஒயர் எங்கேயும் சிக்காத அளவுக்கு டாப் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. நான் பண்ண ஒர்க்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாம்.